பார்த்தீங்கன்னா அதுக்கு தேவையான சன்லைட், நியூட்ரிஷன், வாட்டர் அதெல்லாம் கிடைக்காது. ஜெர்மினேஷன்னா என்னன்னு இன்னொரு வாட்டி சொல்லுங்க. ஜெர்மினேஷன்னா என்னன்னா ஒரு பிளான்ட் வந்து டிஸ்பர்ஸ் ஆகி வளர்றதுக்கு தான் ஜெர்மினேஷன். டிஸ்பர்சல்ல நிறைய டைப்ஸ் இருக்கு. இந்த டைப்ஸ் வந்து விண்டு, வாட்டர், அனிமல், ஹியூமன் பீயிங்ஸ், எக்ஸ்ப்ளோஷன் இதெல்லாம் வந்து டிஸ்பர்ஸ் ஆகும். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம விண்டு பார்க்கலாம். டிஸ்பர்சல் பை விண்ட். விண்டு வந்து ஒரு சீட் வந்து இந்த காற்றுல பறந்து போய் இன்னொரு இடத்துல விழும்போது வளர்ந்து பேர் தான் அது. எக்ஸாம்பிளுக்கு சிக்காம்போ எடுத்துக்கலாம். சிக்காம்போருக்கு விங் லைக் ஸ்ட்ரக்சர் இருக்கும், லெஸ் வெயிட்டாக இருக்கும். அதனால் அதில் ஏரில் பறந்து போய் இன்னொரு பிளான்ட்டாக வளரும். நெக்ஸ்ட் வந்து டிஸ்பர்சல் பை வாட்டர். வாட்டர் கோஸ்டல் ஏரியாஸ்லாம் பார்த்தீங்கன்னா கோகோனட் ட்ரீலாம் இருக்கும். அந்த கோகோனட் வந்து கீழே விழுந்துச்சுன்னா அந்த கடலாலே வந்து அப்படியே அடிச்சுட்டு போகும். அப்படியே மிதந்து போய் ஒரு கரையோரத்தில் அப்படியே இது வரும். அது அப்படியே மண்ணுக்குள்ளே பொடிஞ்சு ஒரு பிளான்ட் வந்து வளரும். நெக்ஸ்ட் வந்து டிஸ்பர்சல் பை அனிமல்ஸ். அனிமல்ஸ் வந்து இந்த அனிமல்ஸ் வந்து இந்த ஃப்ரூட் இருக்குல்ல, சாப்பிட கொட்டையெல்லாம் சாப்பிடாதுல, டைஜஸ்ட் ஆகல, அதனால கீழே போட்டு போயிடும். அந்த மாதிரி ஸ்குரில்ஸ் பார்த்தீங்கன்னா கொய்யாக்கா இருக்குல்ல, குறிச்சு போட்டு கீழே போட்டுரும். அங்கேருந்து ஒரு பிளான்ட் வளரும். அதுக்கப்புறம் டிஸ்பர்சல் பை ஹியூமன் பீயிங்ஸ். ஹியூமன் பீயிங்ஸ் வந்து ஃப்ரூட்ஸ் சாப்பிட்டுட்டு இந்த கொட்டையை கீழே